வணக்கம் மக்களே! இந்த பதிவில நம்ம பார்க்க போறது, காலேஜ் சிஆர்பியோட கோர்ட் தீர்ப்பு. இந்த கோர்ட் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, 24/8/2026 ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெளியாயிருக்கு. இந்த கோர்ட் ஆர்டர் காப்பி வேணும் அப்டின்னா, இந்த வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கங்க. இது அரசு பணிகள் ரூல்ஸ் 2027 விதிமுறைகள், அரசாணைகள், கோர்ட் கேஸு, முக்கியமா டிஆர்பி, டிஎன்பிசி, எம்ஆர்பி இதுக்கு ரிலேட்டடா கோர்ட் கேஸ் தீர்ப்பெல்லாம் இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸாம்க்கான ஈக்வலன்ட் ஜிஓலாம் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. கமெண்ட்லயும் தாண்டி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த கோர்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப் லிங்க் இருக்கும். இந்த ஆப் லிங்க் இந்த பிரைம்ஸ் டெரஸ்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணினா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் கொடுங்க. அதன் பிறகு உங்களுடைய டிபி செட் பண்ணுங்கள். டிபினா உங்கள் ஃபோட்டோ வேணாம். ஏதோ ஜென்ரல் ஃபோட்டோ போட்டால் கூட ஓகே. நீங்கள் ஆப்க்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்களே படித்து பார்த்துக்கலாம். சரி, முக்கியமான தகவல் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோர்ட்டானது என்ன கொடுத்துருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க. சில டைரக்ஷன் கொடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீர்ப்பை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. தீர்ப்பு தள்ளி வைக்கல, அடுத்த கட்ட விசாரணை தள்ளி வச்சுருக்காங்க. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை வருது. இப்போதைக்கு சில விஷயங்கள டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வந்திருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வில் அக்டோபர் 16ஆம் தேதி 2025 2078 பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னா, பேப்பர் 2 எஸ்ஏ டைப் கொஷனில் மதிப்பீடு முறை சரியான முறையில் நடைபெறவில்லை என்றும், அதனை மீண்டும் நிபுணர் குழு மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று 19 மனுதாரர்கள் மதுரை கிளையிலும், 34 மனுதாரர்கள் சென்னை முதன்மை அமர்வும் வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போதைக்கு என்ன மதிப்பீடு நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விதிகளின் அடிப்படையில் இரு மதிப்பீட்டாளர்களின் மதிப்பெண்களுக்கும் வித்தியாசம் 5க்கு மேல் இருந்தால் 3வது மதிப்பீட்டாளருக்கு அனுப்பப்படும். இவ்வழக்கில் 3வது மதிப்பீட்டாளர் இன்றி 4வது மதிப்பீட்டாளரும் விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், 5 மார்க்கு மேலே வித்தியாசம் இருந்தால் 3வது ஆள்கிட்ட அனுப்புவாங்க. 3வது ஆளுக்கு பிரச்சனை. இப்போ இன்னொரு தடவை மதிப்பீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விடைத்தாள் நகல் வழங்குதல். யாரெல்லாம் விடைத்தாள் கேட்டாங்களோ நகல் வழங்குறாங்க. மனுதாரர்களின் மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்கள் மற்றும் விடை குறிப்புகள் நகல்களை வழங்க அரசு தரப்புக்கு அட்வொகேட் ஜெனரல் சம்மதித்துள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவு இம்பார்ட்டன்ட் டைரக்டிவ்ஸ். அதாவது யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தாங்களோ ரொம்ப முக்கியம். மனுதாரர்களுக்கும் மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்கள். அப்போ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த கீ ஆன்சரை கொடுக்கறதுக்கு அட்வொகேட் ஜெனரல் சம்மதித்திருக்காரு. அடுத்து இந்த வழக்கு தொடர்ந்தவங்களுடைய போஸ்டிங்கை நிறுத்தி வச்சுருக்காங்க வழக்கு முடிகிற வரைக்கும். 53 பணியிடங்களை நிறுத்தி வைப்பு. மனுதாரர்களின் பாடப்பிரிவுகளுக்குரிய 53 பணியிடங்கள் மட்டும் காலியாக நிறுத்தி வைக்க வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு மீண்டும் தீர்ப்பு என்னவோ அதை பொறுத்து இவங்களோட போஸ்டிங்கை கொடுப்பாங்க. மீதமுள்ள பணியிடங்கள் நிரப்ப அனுமதி. வழக்கு நிலுவையில் உள்ள 53 இடங்களை தவிர்த்து மீதமுள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புமாறு அரசு தொடர நீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்டது. இது எது ஞாபகம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தமிழ் டீச்சர்ஸ் கேஸ். மைனாரிட்டி தமிழ் டீச்சர்னா மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு எஸ்டிடி டிஆர்பியில் மைனாரிட்டி மீடியம் டீச்சர்ஸ் கேஸ் தொடரும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வழக்கு தொடர்ந்தவங்களோட ரிசல்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டை கொடுத்து அப்பாயின்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வழக்கில் இருக்கிறவங்க கன்சிடர் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. லிஸ்ட்டுக்குள்ளே வந்தனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வழக்குலேருந்து வெளியே போயிட்டாங்க. நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு சிவி வந்துருச்சு, எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு தமிழில் நான் பாஸ் தான், என்னை விடுவிச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் தமிழில் பாஸ் ஆகலை, அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குன்னே தெரியல. வழக்கு அது தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்குது, இன்னும் முடிவுக்கு வரல. அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும். முடிவுக்கு வரலன்னு இல்லை, அந்த வழக்கை நான் அப்படியே நிறுத்திட்டேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதாவது வழக்கு போட்டவங்கள மட்டும் நிறுத்தி வைக்கும்போது தமிழ் பாஸ் ஆனவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின்னு போயிட்டாங்க. ஒரு சிலர் பாஸ் ஆகாதவங்க ஈவன் பாஸ் ஆகி கூட கன்சிடர் ஜோனுக்கு வராத வழக்கு நிற்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு யாராவது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3வது மற்றும் 4வது முறை விடைத்தாள்கள் திருத்தப்பட்டுள்ளதால் டிஆர்பியின் மதிப்பீட்டு நடைமுறையில் முதற்கட்டமாக நீதிமன்றம் இந்த திருப்தியை தெரிவித்துள்ளது. ஸோ நீதிமன்றம் திருப்தி அடைஞ்சிருக்கு. 3rd டைம் எவல்யூஷன் பண்ணியிருக்காங்க, 4th டைம் எவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. எனவே அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 8ஆம் தேதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக முக்கியமான தகவல்கள் தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கின்றது நம்பிக்கையாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நெறைய பேருக்கு தெரியட்டும். இதுதான் உண்மையான தகவல். இதுதான் உண்மையான கோர்ட்டோட பிடிஎஃப் ஆர்டர். அதனால உண்மையான தகவல் குடுக்குற சேனலுக்கு உங்க ஆதரவுகள் என்னைக்கும் தேவை. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான நீதிமன்றத்தின் தீர்ப்போடு சந்திக்கிறேன்.